வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், டிஎன்யூ எஸ்ஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் 8th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2 வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் பற்றி நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். இது வந்து 3rd பார்ட்டு. இன்னும் ஒரு பார்ட் மட்டும் 8th போடுவேன். மொத்தம் இந்த 200 கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணாலே ஓரளவுக்கு 95% அந்த 8th புக்கு சிலபஸ் கவர் ஆகுது. இன்னொரு 5% நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை முடியாதவங்க படிச்சுக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கோயில் பிளஸ் அப்பா. பகைவன் பிளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பகைவன் என்றாலும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும். யாருடைய கூற்று? விஜயலட்சுமி பண்டிட். பின் வருவனவற்றுள் திருவிக்கா பற்றிய கூற்றுகள் எது சரி? இதில் பார்த்தீங்கன்னா 3 கூற்றுமே சரி. அதாவது திருவிக்கா, திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார், அவங்கள தான் வந்து திருவிக்கான்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளும் ஈடுபாடு கொண்டவர், சிறந்த மேடை பேச்சாளர். தமிழ் தென்றல், இது வந்து ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தென்றல், திருவிக்கா தமிழ் தென்றல். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இந்த எல்லா நூலுமே எழுதியிருக்காரு. ஸோ இவரை பற்றிய கூற்று எல்லாமே சரி. கரெக்ட் ஆப்ஷன் அந்த லாஸ்ட் ஒன் ஈ தான். இதுதான் கரெக்ட். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. கல்வி. கல்வி பயிற்சிக்கு உரிய பருவம். இளமை. இதுக்கு ஃபேமஸாக ஒரு டேர்ம் நமக்கு தெரியும், இளமையில் கல் அப்படின்னு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த கல்வி பயிற்சிக்குரிய பருவம் வந்து இளமைன்னு எழுதிடலாம். கற்றவருக்கு அழகு தருவது. கல்விதான். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலின் ஆசிரியர். பீச குப்புசாமி. வேற்றுமை டேஷ் வகைப்படும். அதாவது எத்தனை வகைப்படும்? வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். 3ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு. அனைத்துமே. நீங்கள் வந்து ஆள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடாது. ஐ, ஆள், கூ, இன்னது, கண் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு கடைசியாக சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் முடியும் போது நான் சொல்கிறேன். இதில் ஆள் மட்டும் கிடையாது, ஆண், ஓடு, இதெல்லாமே ஒடு, ஓடு ரெண்டுமே உண்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு அனைத்தும். 4ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு கூ. 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது.
விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. இல்லைன்னா அழைக்கிறது. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும். வேற்றுமை. இப்போ பெயர்ச்சொல்னு எடுத்துக்கங்களேன். இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்காக நான் இதை ஒரு டேர்ம் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ கபிலன் அப்படிங்கிறது ஒரு பேர். கபிலனுக்கு கொடுத்தான் அப்படின்னா கபிலனுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா கூன்னு வருது. கபிலனுக்கு கூ சேருதுங்க இல்லையா? அப்போ கபிலனுக்கு கொடுத்தான். இங்கே ஒரு மீனிங் வருது. பெயர் சொல் கபிலன், கொடுத்தான், அது முடியுது. ஓகே. கபிலனால் கொடுக்கப்பட்டது இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஆள் வருது. அப்போ கபிலனுக்கு கொடுத்தாங்கன்னா அவருக்கு கொடுத்தாங்க. கபிலனால்னா கபிலன் இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க. இந்த கூ ஆள் வர்றதுனால அந்த பெயர் சொல் இருக்குல்ல, கபிலன்ற பெயர் சொல் இருக்கு இல்லையா, அது வேறுபடுது. ஸோ அந்த பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேற்றுமை. இந்த கூ, ஆல், இன், அது, கண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற்றுமைக்குரிய உருபுகள். ஸோ ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்துவது எது? இந்த வேற்றுமை தான். அதனால தான் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும். இலக்கணம் படிச்சுட்டே வந்திருக்கவங்களுக்கு இது தேவைப்படாது. ரொம்ப புதுசாக மறந்து போச்சுங்கிறவங்களுக்கு நான் சொன்னேன். முதல் வேற்றுமையை டேஷ் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். முதல் வேற்றுமை பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். அது எழுவாய்க்கு வந்து ஆகி வரும். அதுதான் வந்து முதல் வேற்றுமை. இதில் வந்து முதல் வேற்றுமை 8 வேற்றுமை டைப் சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கும் லாஸ்ட் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதலுக்கும் 8க்கும் வேற்றுமை உருபுகள் கிடையாது. 2லேருந்து 7 வரைக்கும் வேற்றுமை உருபுகள் உண்டு. அடுத்து மேத்ஸில் கூட அதெல்லாம் வரும். நான் அப்போவே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் முதல் வேற்றுமை எதுனா எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. இதில் வந்திருக்கிறது 3ஆம் வேற்றுமை. ஆண் அது வந்து பார்த்தீங்களா, அறத்தான், அறத்தால் இதெல்லாம் வந்துச்சுன்னா 3ஆம் வேற்றுமை. இதை வந்து மேட்ச் பண்ணுங்க. இதுக்குரிய விடை ஈ தான். இது வந்து ஓல்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலாக இருக்கிறது கூட கேட்கலாம். இப்போ இயற்கை இன்பக்கலம். இன்பக்கலம் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. கலினாலே இன்பம் தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எங்கே தான் கிடைக்கும்? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம க்ளூ இதான் ஈஸி உங்களுக்கு. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறளில் இருக்கும். அப்போ இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம். இன்ப வாழ்வு நிலையங்கள்னு ஆக்சுவலாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் நிலையமே கொடுத்துட்டேன். சிலப்பதிகாரம் மணிமேகலை இது 2ம் தான் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். ஓகேவா? இயற்கை இறையருள். இறைன்னு வந்திருக்கு. அப்போ சாமி பற்றி வருது. அப்போ தேவார, திருவாசக, திருவாய்மொழிகள். தேவாரம், திருவாசகலாம் சாமி பற்றி நம்ம பாடுறோம். அந்த அவங்க பாடின பாட்டு இப்போ கூட நம்ம கேட்போம். ஸோ அப்போ இயற்கை இறையருள் பார்த்தீங்கன்னா தேவார, திருவாசக, திருவாய்மொழிகள். இறைன்னு வர்றதுனால நீங்கள் சாமி பாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் லாஸ்ட் ஒன். இதுவும் மேட்ச் தான். ஸோ இதற்குரிய விடை பார்த்தீங்கன்னா இ. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. சிந்தாமணி வந்து தவம் இருந்து பெற்றாங்க. அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டக்குன்னு உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? தவம்னு வந்தால் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம். நிறைய பரிணாமங்கள் கொண்டது கம்பராமாயணம். ஓகே. அப்போ இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். அடுத்து இயற்கை அன்பு பெரிய புராணம். அன்புனா பெரிய புராணம். பெரியவங்க மூலம் அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம பெரியவங்க கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னா இயற்கை அன்பு பெரிய புராணம். இது மேட்ச் பண்ணுங்க. நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இதுக்குரிய விடைய பார்த்தீங்கன்னா ஆ. அதாவது 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை வந்து மண்ணால் குதிரை செய்தான். இதான் வந்து 3ஆம் வேற்றுமை.
4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரி இனது தேர். ஸோ இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஐயால் கு இன்னது கண். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஐ ஆல் கு இன் மேக்ஸிமம் இதில் கவர் பண்ணுவாங்க. சிலதில் வந்து சேஞ்சஸ் வரும். அதாவது 2, 3 உறுப்புகள் இருக்கிறதுல இருக்குது. இதில் வந்து இது வந்து 2ஆம் உறுப்பு. ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் கிடையாதுன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? 1க்கும் 8க்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. இது வந்து 2வது. ஐங்கிறது 2வது. ஆளுங்கிறது 3வது வேற்றுமைக்கு வரும். கூ வந்து 4க்கு வரும். இன் 5, அதுனா 6, இது 7ஆம் வேற்றுமை. அதை வச்சு தான் இப்போ நம்ம சொன்னோம். ராமனுக்கு தம்பி லக்குவன் அப்படிங்கிறது என்னது? 4ஆம் வேற்றுமை. இங்கே வந்து பாருங்கள், கூன் வந்து சேருது இல்லையா? ராமன் பக்கத்தில் ராமனுக்கு தம்பி லக்குவன், அப்போ 4வது வேற்றுமை. அதே போல் உங்களுக்கு வந்து மண்ணால் குதிரை செய்தான், அப்போ ஆள்னு வருது இல்லையா? மண்ணால், அப்போ 3ஆம் வேற்றுமை. இப்படி தான் இது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இலக்கணம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். திரும்ப வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், போய் புக்ஸ் நிறைய படிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த க்ளூ மட்டும் ஐயாளுக்கும் இன்னதுக்கான மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்க. மேக்ஸிமம் இதில் தான் கவர் ஆகும். சில வேர்டு வந்து இப்போ ஆள் வர இடத்துல ஆண் கூட வரும். அதுக்கு நிறைய உருவல் இருக்குது. இது 8th புக்கில் இருக்குது. தேவைப்படுறாங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து போயிடலாம். நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர். இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். மெட்ராஸ் ஹைகோர்ட், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. சுந்தரர் தான் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவார். இந்த மாதிரி ஒரு பர்சன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை நம்பலாம், அவர் வந்து நமக்கு தம்பி மாதிரி, அந்த பர்சனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு அவர் நம்ப தகுந்தவர், அதுக்கப்புறம் தம்பி மாதிரி இப்படிலாம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அவர் பேர், அந்த இது கேட்டாலே அவர் பேர் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், அந்த பர்சன் ஞாபகம் வந்துடுவாங்க. இப்படி க்ளூ வச்சுக்கோங்க. சுந்தரர். டேஷ் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும். மூணு பேருமே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க 3 பேரும் பாடலோட தொகுப்பு பார்த்தீங்கன்னா தேவாரம். சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டகத்துகையை முதல் நூலாக கொண்ட சேக்கிழார் டேஷ் படைத்தளித்தார். சேக்கிழார் பெரிய புராணம். இது வந்து ஆக்சுவலாக ஞாபகம் இருக்குது. இதில் 2 கொஸ்டின் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட தொகையை பேஸ் பண்ணி தான் அவர் சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார் சொல்கிறாங்க. கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை படைத்தளிப்பதற்கு எது வந்து அவருக்கு தூண்டுதலாக இருந்தது, சுந்தரர் இயற்றிய எந்த நூல் தூண்டுதலாக இருந்தது கூட கேட்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருத்தொண்ட தொகை. தேவாரம் நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதுவும் வந்து ஃபேமஸ் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கணும். தேவாரம் நம்பியாண்டார் நம்பி. தொகுத்தவர் பாண்டவங்க இவங்கெல்லாம். தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் டேஷ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. ஏழாம் திருமுறை. கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கனகம் ப்ளஸ் சுனை. நான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கவங்களுக்கு கேட்பாங்க. சில பேருக்கு அதில் ஐடியா இருக்காது, அதனால் அதை சேர்த்து தான் கொஸ்டினில் கொடுக்குறேன். ஈஸியாக இருக்கிறதெல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் கொடுக்குறேன். பின்வரும் நோட்டில் கலித்தொகை பற்றிய கூற்றுகள் எது சரி? ஸோ எல்லாமே சரிதான். கலித்தொகை 8 தொகை நூல்கள் ஒன்று. தனியாக கொஸ்டின் உங்களுக்கு இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி நான் கூற்றுகள் எது சரினா இந்த 3யுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்பெசிஃபிக்காக படிச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு கொஸ்டினாக வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி கொஸ்டின் இப்படி கொடுக்குறேன். கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கீழே 4 நூல்களை கொடுத்து இதில் 8 தொகை நூல்கள் எதுன்னு கூட கேட்டுட்டு கலித்தொகை கொடுக்கலாம். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். கலிப்பா இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. கலித்தொகை எந்த வகையால் பாடப்பட்ட நூல் கேட்பாங்க. கலிப்பா இது வந்து 150 பாடல்களை கொண்டது. 150 பாடல்கள் கொண்டது.
குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. இந்த 5 பிரிவுகள் இருக்கு இல்லையா? அந்த 5 நிலங்களுக்குரிய பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். இதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். சங்ககால புலவர்களுள் ஒருவர். இது எல்லாமே சரி. இப்போ கூட குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. இந்த கலித்தொகை நல்லந்துவனார் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் ஒன்று. மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். நோன்றல் என்னும் சொல்லின் பொருள். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நோன்றல் அப்படின்னா பொருத்தல். பாடறிந்து பிரித்தெழுதுக. பாட பிளஸ் அறிந்து. டேஷ் கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை. அனைத்தும் கொடுத்தனால அதை சூஸ் பண்ணாதீங்க. கூட்டு மூங்கில் இதுதான் கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை. இது ஓல்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின். கைவினை பொருள்கள் செய்வதற்கு கூட்டு மூங்கில். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. பனையோலைகள். கயிறு பிளஸ் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கயிற்றுக்கட்டில். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். அது என்ன கருவின்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. சாளரா, சேகண்டி, இது இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி கருவிகளுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் கேட்கலாம். பின்னாடி கொடுத்துருக்க சில கொஸ்டின்ஸு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை சாளரா, சேகண்டி. இது எந்த கருவி? கஞ்ச கருவிகள் இதுக்கு பேர். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள். இதுக்கு பேர் ஆக்சுவலாக தோல் கருவிகள். தோலால் மூடப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முழவு, முரசு, இதெல்லாம் விலங்குகளோட தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள். நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகள், இதெல்லாம் நரம்பு கருவிகள். அது யூஸ் பண்ணி எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தயார்படுத்துகிறாங்க? யாழ், வீணை, அதில் தான் அந்த நரம்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களே. அது யாழ், வீணை வந்து நரம்புல தந்திகளை உடைய நரம்பு கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை. இதுக்கு பேர் காற்று கருவிகள். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இதில் குழல், சங்கு. புல்லாங்குழல் டேஷ் துளைகளை உடையதாக இருக்கும். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கேட்டிருக்காங்க. ஏழு துளைகள். 7 ஸ்வரத்துக்கு 7 துளைகள். ஆக்சுவலாக இப்போ வர புல்லாங்குழல் நிறைய துளைகள் கூட இருக்குது கவுண்டிங்கு. பட் இது புக்கில் கொடுத்துருக்கிறது ஓல்டு. இது ஃபுல்லாகவே ஒரு புல்லாங்குழல்னால் என்ன இருக்குன்னா 7 துளைகள் இருக்கணும். அப்போ 7 துளைகள் உடையதாக இருக்கும். முதற்கருவி என்று அழைக்கப்படுவது. மத்தளம். இதுதான் முதற்கருவி. நீங்கள் பறை, முழவு அப்படின்னு நினச்சிக்க வேணாம். மத்தளம். இப்போ கல்யாணத்தெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த மத்தளம் தான் வாசிப்பாங்க. அப்புறம் தான் அந்த நாதஸ்வரம் அதெல்லாம் வாசிப்பாங்க. பட் மத்தளம் தான் இம்பார்ட்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். முதற்கருவி மத்தளம். பரிவாதினி என்னும் வீணை டேஷ் மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பல்லவ மன்னன். இந்த கொஸ்டின் இப்போ வந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸை எப்படி வந்து அமைக்கிறதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கேருந்து அந்த கொஸ்டின் அவங்க எடுத்திருக்காங்க பார்த்துக்கங்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. பண்பு தொகை. பண்பை உணர்த்துது. செம்மையான மரம். அப்போ அது வந்து பண்பு தொகை. பொறுத்துக.
போன வீடியோவில் இந்த தொடர் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோ கூட பாருங்கள். பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர்னால் உங்களுக்கு எழுதிய பாடல் ஆன்னு முடியும்னு சொன்னேன் இல்லையா. அடுத்து வினையச்ச தொடர். வினையச்ச தொடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி முடித்தான். ஊவும் வரும், ஈயும் வரும். போன தடவை அந்த படித்து அந்த மாதிரி ஊன் இருந்தது. ஈ வந்தாலும் ஓகே, அதுவும் வினையச்ச தொடர் தான் வரும். அடுத்து வினைமுற்று தொடர். முடிஞ்சிருச்சு வினை முற்று. அப்போ வென்றான் சோழன், இதுதான் வினை முற்று தொடர். விழித்தொடர். விழித்தொடர்னா எப்போவுமே அழைக்கிற மாதிரி இருக்கும். வேண்டுதல், கேட்டல் அந்த மாதிரிலாம். புலவரே வருக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து விழித்தொடர். எழுவாய் தொடர் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதுதான். கார்குழலி படித்தால். எழுவாய்னா அந்த 8 இதில் ஃபஸ்ட்டு சொன்னேன் நான். கார்குழலிங்கிற அந்த நேமுக்கு தான் இங்கே கரெக்டாக அது வருது. அப்போ அது கார்குழலி படித்தால் அது வந்து எழுவாய் தொடர். சாலவும் நன்று இலக்கண குறிப்பு தருக. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால தான் நான் புக்லேருந்து எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன். இது வந்து உரிச்சல் தொடர். உரிச்சொற்றொடர்னும் கொடுப்பாங்க, உரிச்சல் தொடர்னும் கொடுப்பாங்க. சாலவும் நன்று. மலர் விழி இலக்கண குறிப்பு தருக. ஓமை தொகை. இரவு பகல் தாய் தந்தை இலக்கண குறிப்பு தருக. இந்த 2 டேர்ம் கொடுத்துருக்கேன், இதுக்கும் இதுக்கும் இலக்கண குறிப்பு. ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இதுவும் கேட்குறாங்க இதுவும் கேட்குறாங்க, 2 கவர் ஆகட்டும்னு கொடுத்துட்டேன். இலக்கண குறிப்பு இதுக்கு பாருங்கள். உண்மை தொகை. இரவும் பகலும் தாயும் தந்தையும் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது வந்து உண்மை தொகை. சிவப்பு சட்டை பேசினார் இலக்கண குறிப்பு தருக. அன்மொழி தொகை. இந்த கொஸ்டினே தான் அடிக்கடி கேட்பாங்க, அதனால் நான் அதே தான் கொடுத்துட்டேன். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். ஏன்னா அவங்களோட அது ஏதோ ஒரு கேரக்டரை வச்சு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்படி வந்துச்சுன்னா அன்மொழி தொகை. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டினே. அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். தோட்டத்தில் தம்பி உண்டே டேஷ் எல்லாம் முளைத்தன. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கொஸ்டினே இது. வித்துகள். வித்துகள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. வாரி. வாரினா வருவாய். அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ பிளஸ் களத்து. பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெற்று ப்ளஸ் எடுத்தோம். ஸோ இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.